ஹாய் கைஸ், நம்மள நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பிஸ்னஸ்க்கு வர தடைகளை நினச்சி பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபண்டு எங்கேருந்து அரேஞ்ச் பண்ணுறது, என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணால் இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும்போது என்ன பண்ணிடுறோம்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். இதெல்லாம் மீறி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் ஒர்க் பண்ணி அவர் கிடைச்ச ரிசல்ட் பற்றி, அதோடைய ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு புவர் ஃபேமிலியில் ஒருத்தர் பிறக்கிறாரு. அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவராக வேலை பார்க்குறாரு. ஸோ 7 to 8 years அவருக்கு வந்தோன்னே என்ன பண்ணுறாருனா நிறைய காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த டயப்பர்ஸு பேட்ஸ் எல்லாமே விற்று டெலிவரி பண்ணி காசு சம்பாதிக்கிறாரு. ஸோ இதுவும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் காலேஜஸ்க்கும் நிறைய லோன்ஸ் வாங்கி அவர் படிச்சிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வீட்டில் கஷ்டம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவருடைய சொந்த பிளட்டை கொடுத்து அவர் காசை வாங்கிட்டு இருந்தார். ஸோ இவ்வளோ கஷ்டங்களை மீறி அவரை காலேஜை படித்து முடிச்சிட்டாரு. ஸோ காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், அப்போ தான் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு எந்த வேலைக்கு போனாலுமே வேலையெல்லாம் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ கடைசியாக அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 29 வயசில் அவருக்கு ஒரு காஃபி ஷாப்பில் வேலை கிடைக்குது. அந்த காஃபி ஷாப் பேர் தான் ஸ்டார்பக்ஸ். ஸோ அங்கே ஆல்ரெடி ஒரு 3 ஓனர்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த 3 ஓனர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இவர் கொடுக்குற ஐடியாஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே ஸ்டார்பக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பு சம்மந்தமாக இட்டாலிக்கு போவார். அங்கே என்ன பண்ணுவார்னா ஒரு காஃபி ஷாப்பில் போய் உட்காரும் போது அங்கே கஸ்டமர்ஸை ட்ரீட் பண்ணுற விதமும் அவங்க காஃபி போட்டு அந்த கொடுக்குற அந்த டேஸ்ட்டுமே வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிட்ட சொல்லுவார். ஆனால் அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவராகவே தனியாகவே ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அந்த காஃபி ஷாப்பில் அந்த ஐடியாஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னே சூப்பரான ரெவன்யூ ஜென்ரேட் ஆச்சு. ஸோ அப்படி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது அட் தி சேம் டைம் இங்கே ஸ்டார்பக்ஸில் அவங்க ரொம்ப கடலில் போயிட்டு மூடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்தோன்னே என்ன ஆச்சுன்னா இவர் என்ன பண்ணார்னா நான் இந்த கம்பெனியை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்பக்ஸே வாங்கிட்டார். வாங்கிட்டு திருப்பி அதே ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே ஸ்டார்பக்ஸ் மோர் தென் 30,000 ஸ்டோர்ஸ்க்கு மேலே இருக்குது. மோர் தென் $100 billion ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் ஸ்டார்பக்ஸோடைய CEO ஹாவார்ட்.